பகவான் என்ன சொல்றான், டேய் உனக்கு என்ன வேணும்னு உனக்கு கேட்க தெரியாது, நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறான், நீ வேண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறான் சுவாமி. ஏன்னா அவனுக்கு தெரியும், ஏன்னா அவன் குருநாதன், நமக்கு எது தேவைங்கிறது அவனுக்கு தெரியும். பகவான்கிட்ட ஒரு குணம் என்ன தெரியுமா, ஐயப்பன்ட்ட நீங்க ஒண்ணு கேட்டேன்னா கேட்டதை கொடுத்துருவோம், ஆனா கேட்டது மட்டும்தான் கிடைக்கும். நீங்க கேட்டேன்னா கேட்டது கண்டிப்பா கிடைக்கும், ஆனா கேட்டது மட்டும்தான் கிடைக்கும். நீங்க கேட்கலன்னு வைங்க, இது என்ன பித்துக்குழியா இருக்கு, இவனுக்கு எதுவும் என்னன்னு கேட்க கூட தெரியல அப்படிங்கிறவனுக்கு போரும் 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 சொல்ற அளவுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுவான். அந்த பகவான் இடத்துல நம்ம எதுவுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தாய் எப்படி குழந்தையை பார்த்துப்போ அது போல பகவான் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாலை கழுத்துல விழுந்துருது அப்படின்னாலே நமக்கு என்ன பண்ணணும்னு நம்ம பகவான்கிட்ட குழந்தையா இருக்கும், நம்ம அவங்ககிட்ட பரிபூர்ணமான சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நமக்கு சின்னதா மனசு கலங்கினா கூட அந்த தாயை விட வேகமா ஓடி வந்துருவான் சாமி. இந்த தாய் இந்த ஜென்மா உள்ளதான் நமக்கு அம்மா. போன ஜென்மத்துல எங்க இருந்தா தெரியாது, அடுத்த ஜென்மத்துல எங்க இருக்க போறா தெரியாது. எத்தனை ஜென்மா எடுத்தாலும் பகவான் ஒருத்தம் தான் நமக்கு அம்மா. பெத்தமா கூட உனக்கு ஈடாக மாட்டான்.